ஒரு வில்லத்தனம், ஒரு அதான் ஒரு மாதிரி அவரோட இந்த ஹியூமரஸ் வில்லன் இருக்குல்ல, சைக்காட்டிக் வில்லனா மாறுற இடங்களா இருக்கட்டும், அவரோட பாணியிலே வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. வேற லெவலு. முதல்ல இவர் வில்லனா அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் எல்லாருக்குமே இருந்தது. பட் படத்தோட பாக்குறப்போ அது ஏன்னு தோணுச்சு. மேபி இந்த சூர்யா சாருக்கான எலிவேஷன் பண்றப்போ வில்லன் எங்கேயுமே ஒரு இடத்துல டம்மி பண்ணணும். பட் மற்ற யாரையாவது பண்ணியிருந்தா அது கொஞ்சம் கஷ்டம். ஸ்கிரீன் பிளேல அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். பட் ஆர்ஜே பாலாஜி மட்டுமே அது ரொம்ப ஈஸியா இருந்தது. அது கன்வின்சிங்காகவும் இருந்தது. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறப்போ இந்த படம் முடிச்சு அவரோட வில்லத்தனத்தை பார்த்துட்டு செகண்ட் பார்ட் லீடுலையும் அவர் தான் வில்லனா வரும்போது அது ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்க முடிஞ்சது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருக்குமான ஸ்பேஸுமே இருந்தது. எமோஷனாக இருக்கட்டும், அந்த மாஸ் எலிவேஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், அந்த ரொமான்ஸ் எல்லாம் வைக்காம என்ன படத்துக்கு வேணுமோ அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. முழுக்க வைப் இருக்கு. ஏன்னா வந்து அந்த சாங்ஸ் வந்து கருப்பு சாமினாலே ஒரு வைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால ஒரு எல்ஐ சாமி, ஸோ அதனால அந்த ஒரு வைப் கண்டிப்பாக இருக்கு. பட் படத்தில் கொஞ்சம் லாஜிக்கும் கொஞ்சம் முக்கியம். ஏன்னா வந்து இது நீங்கள் கமர்ஷியல் படம்னு கண்டிப்பாக எதிர்பார்த்து வராதிங்க. ஒரு சாமி படம் அப்படின்னு எதிர்பார்த்தா வரணும். சாமி படத்தில் நம்ம லாஜிக் எதிர்பார்க்க கூடாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு யோசனையில் தான் வரணும். பட் இருந்தாலும் கோர்ட்டு விஷயங்கள் நிறையா காமிக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி. அந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள், வாய்தா எப்பெல்லாம் இது பண்ணுறாங்க. அவங்களோட ஆக்டிங்லாம் வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியஸ் இதுவும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா மூவி வந்து செம ஹிட் ஆகும், நல்லா இருக்கு. சூர்யா வேற லெவல், சொல்றதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. எக்ஸ்ட்ராடினரியா நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்த உடனே நிறைய பேர் பயங்கரமா கணிச்சு, அவரெல்லாம் ஒரு காமெடி பீஸ்பா, அவரை போய் எதுக்கு வில்லனா நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இல்லாமல் நல்லாவே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இரிட்டேட்டிங்கான பண்ணுற மாதிரி ஒரு வில்லன் மாதிரி யோசிக்கிற மாதிரி ஒரு வில்லனாக பண்ணியிருந்தாரு. அது கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருந்தாரு. பட் லைட்டாக வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவனும் ஒரு லைட்டாக படத்தோட ஹீரோ மாதிரி நைஸாக சைக்கிள் கேப்பில் மாசீன்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாரு அவர் படங்கிறதுனால. பட் அவர் கேரக்டரில் எந்த குறையும் சொல்ல முடியாது. த்ரிஷா மேமோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு போல யார் வேணா நடிச்சிருக்கலாம் அந்த சீனில் அப்படின்னு சொல்லலாம். டப்பிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, லிப்ஸிங்கில் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் இவங்க வந்து த்ரிஷா வந்து செம்மையாக பண்ணியிருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக எந்த சீன்ஸும் அவங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த கோர்ட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதாவது வந்து இந்த வாய்தா எப்படிலாம் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்கேமில் மாட்டினார். ஒரு 1 லட்ச ரூபாய் அந்த காசை வாங்குறதுக்கே 6 மாதம் ஆச்சு. அப்படி இழுத்தடிச்சாங்க. ஏன் இவ்வளோ இழுத்தடிக்கிறாங்கன்னா, அவங்க வரல, இவங்க வரல, போலீஸ் வரல அப்படின்னா அது அப்படியே காமிச்சிக்கும் போது என் ஃப்ரெண்ட் கூட நானும் போயிருந்தோம் 2-3 இது போகும்போது அது அப்படியே ஆமாப்பா இப்படி தான் நடக்குது போல அப்படின்னு அந்த விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பிரில்லியன்ஸியை அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். பட் அந்த லாஜிக் பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அப்படி இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த சில சீன்ஸ்லாம் அந்த டவுனாக இருக்குது. சூர்யா வந்து மாசை வந்து ஏற்றுறாரு. பட் அதுக்குன்னு பார்த்தா வந்து டவுனாக இருக்குமா வந்து ஏற்றுறாரு, டவுனாக இருக்குமா ஏற்றுறாரு. பட் அது மட்டுமே ஒரு ஓவரால் படத்துக்கு வந்து நல்லா இருக்குமான ஒரு டவுட் தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அது மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வர நிறையவே சான்ஸ் இருக்குது. சில பீப்புளுக்கு வந்து இந்த படம் சூப்பர் அப்படின்னு தோணும், சில பேர் எம்மா விட்டுருங்க அப்படின்னு தோணும். பட் ஓவராலாக நம்ம ஒரு சாமி படம் பார்த்தோம்னா ஒரு என்னென்ன லாஜிக் பிரச்சனைகள்லாம் பார்க்கக்கூடாதுன்னா, பட் ஓவராலாக ஒரு ஒன் டைம் வாட்சிங் மூவி ஆகும். என்ன மெசேஜ் சொல்ல வராங்க சார்? எப்படி இருக்கு சார் படம்? கருப்பு படம் வேஸ்ட். படத்தில் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி இது ஒரு காமெடி டைரக்டர் கையில் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இது சப்ஜெக்ட் சூப்பர் சப்ஜெக்ட். இல்லை, என்ன மிஸ் ஆச்சுன்ட்டு மிஸ் ஆனது ஆர்ஜே பாலாஜிக்கு இந்த படம் கொடுத்துருக்கக்கூடாது. இல்லை, ஆர்ஜே பாலாஜிக்கு படம் எடுக்க தெரியாது என்று ஒரு சில்லி காமெடி எடுக்க முடியும். இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் அவங்களால முடியாது. இது ஆக்சுவலி சூப்பர் சப்ஜெக்ட். கோர்ட்டில் என்னென்ன ஸ்கேம் நடக்குது, இப்போ நிறைய ஸ்கேம் வந்துட்டே இருக்கு. தனுஷ் கரால கிராமத்தில் பேங்க்ல ஸ்கேம் அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அப்போ இன்னொன்று வேஸ்லைன் ஒன்று இது இருந்தது. வேஸ்லைன் தடுக்கிறோம் இல்லையா ஃபேஸ்க்கெல்லாம், அது பற்றி ஒரு ஸ்கேம் வந்துச்சு. ஒரு சூப்பர் படம். அது என்னன்ட்டு அது இந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, 1 மாத குழந்தை வயலில் அந்த மாதிரி ஒரு இறந்த போகிறார் இல்லையா, அவங்கள வச்சு பண்ணுது வேஸ்லைன் கம்பெனி எல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்கேம்ஸ் இருக்குது. எக்கச்சக்கமாக ஸ்கேம்ஸ் பற்றி நிறைய படம் வந்துச்சு. சூர்யா 50 நிமிஷம் கழித்து வர்றாங்க. எந்த படத்தில் ஒரு ஹீரோ 50 நிமிஷம் கழித்து வர்றாங்க. இவர் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி தான் 75% வர்றாங்க. இவர் ஆக்சுவலி இப்போ ஆர்ஜே பாலாஜி கால் ஷீட்டு சூர்யா வாங்கின மாதிரி இருக்கு. பட் அவர் வந்தது வேஸ்ட்டு, ஒன்றும் பண்ணல, சில்லி காமெடி. அவர் விக்ரம் மாதிரி நினைப்பாங்க. கோர்ட்டில் விக்ரம் அன்னியன் மாதிரி எல்லாம் நடிக்க போகிறாரு, எல்லாம் வேஸ்ட்டு. படத்தில் 40 படத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. மூக்குத்தி அம்மன் அது இது வந்துட்டு இருக்கு. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சுமார், ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப சுமார். ஆக்சுவலி இது ஒரு புராண கதையா
கோர்ட் கதையா ஸ்கேமா எல்லாம் கன்ஃபியூஸுங்க. ரசிகருக்கான பயங்கர படமா இருந்திருக்கும் ஐயா. ஒரு ரசிகருக்கான படமா இருந்திருக்குமோ? ரசிகர்ன்ட்டு இப்போ நான் உட்கார்ந்த இன்னைக்கு ஷோ பார்த்ததுல எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க என்ன தவிர. ஒருவேளை அவங்களெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கலாம், இல்லை உண்மையான ஃபேன்ஸாக இருக்கலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல. பட் சூர்யா மேலே மக்களுக்கு, சூர்யா அஜித் மேலே மக்களுக்கு ஒரு அற்புதமான லவ் இருக்குது. அவங்க சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணல. இந்த படம் ரிலீஸ்லேயும் 1000 பிரச்சனை இருந்தது. சரி, இப்படி இருந்தால் எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்க, இப்படி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துங்க, எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. ஒருவேளை அதனால தான் இந்த படம் ரொம்ப லேட்டாக இருக்கலாம். சூர்யா ஒரு 40 மினிட்ஸ் தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அவரும் சரியாக யூஸ் பண்ணலாம். அது எல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, புராணம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஜான்ரன்னு கூட தெரியாமல் இருக்குது. பட் கோர்ட் ஸ்கேம் தான். ஏதோ அங்கே இங்கே ஒன்று பிகினிங்கில் அப்பா பொண்ணு வர்றாங்க கேரளாந்து, அவங்க நகை திருடு போயிடும். அது ஒரு 40 மினிட்ஸ் இழுத்துறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் 30 வருஷமாக கோர்ட்டில் அப்ளிகேஷன் போட்டுட்டு நியாயம் தேடிட்டு ஒருத்தர் சுற்றிட்டே இருக்கிறான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வருதே தவிர பெருசாக டீப்பாக ஒன்றும் இல்லை. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. சூர்யா சார் இந்த மாதிரி படங்களை ஒத்துக்காதுங்க. இதெல்லாம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அராக் ஷாப்பில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கொடுத்துருந்தா இன்னும் நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சுதா கொங்காரா, சிறை டைரக்டர், ஈவன் பேட் கேர்ள் பண்ண ஒரு டைரக்டர், அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நீங்கள் கால் ஷீட் கொடுத்தா அவங்க உங்களை இன்னும் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஜெய்பீம்லலாம் எவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் அ வெரி நைஸ் ஜென்டில்மேன், யூ ஆர் அ வெரி குட் பர்சன். ஸோ நல்லா ஜட்ஜ் பண்ணி கால் ஷீட் கொடுங்க. இந்த படத்தில் ஒன்றும் கிடையாது.